أكبر الله أكبر. ذلك بأن الله لم يك مغيرا نعمة أنعمها على قوم حتى يغيروا ما بأنفسهم وأن الله سميع عليم. எந்த ஒரு சமுதாயமும் தன் உள்ளத்திலுள்ள போக்குகளை மாற்றிக்கொள்ளாத வரையில் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை மாற்றிவிடுவதில்லை. நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் செவியுறுபவனாகவும் யாவற்றையும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான். இன்று நமது இஸ்லாமிய சமுதாயத்தில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் ஆன்மீகம், கல்வி, அறிவியல், பொருளாதாரம், வணிகம், மருத்துவம், ஆட்சி மற்றும் அதிகாரம் போன்ற துறைகளில் முன்னேறிய நிலைகளில் இருந்த நாம் இன்று பின்தங்கிய நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இவை எல்லாவற்றிற்கும் வெளிப்புற காரணங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லுவது என்ன? மாற்றம் வெளியில் இருந்து வராது, அது உள்ளத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். நமது சிந்தனை தூய்மையாகவும் செயல்கள் நேர்மையாகவும் நோக்கங்கள் அல்லாஹுக்காகவும் இருக்க வேண்டும். இந்த 3 விஷயங்களையும் ஒருவர் உள்ளத்திலும் செயலிலும் நடைமுறைப்படுத்தினால் அந்த மனிதனின் குடும்பத்தில் மாற்றம் ஏற்படும். ஒவ்வொரு குடும்பத்திலும் மாற்றம் ஏற்பட்டால் நமது சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படும். நமது சமுதாயத்தில் மாற்றம் ஏற்பட்டால் அது நமது தேசத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த உதவி செய்யும். ஒரு சமுதாயத்தில் இத்தகைய மாற்றங்கள் ஒரு நாளிலோ, ஒரு மாதத்திலோ, ஒரு வருடத்திலோ ஏற்படாது. நீண்ட இலக்கு, தொடர் பயணம், கடின உழைப்பு, நேர்மறையான சிந்தனைகளின் அடிப்படையில் செயல்பட்டால்தான் தொடர் மாற்றங்கள் ஏற்படும். ஆகையால் இன்று நம்மில் ஒவ்வொருவரும் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய விஷயம், நமது இஸ்லாமிய சமுதாயம் மேற்கூறப்பட்ட அனைத்து துறைகளிலும் முன்னேறிய மற்றும் மற்ற சமுதாயத்தினருக்கு வழிகாட்டக்கூடிய சமுதாயமாக திகழ்ந்தார்கள். ஆனால் இன்று நம் சமுதாயம் வழி தெரியாத, வழிகாட்டல் இல்லாத சமுதாயமாக உருவாகி இருக்கிறது. சற்றே ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தோமே ஆனால் நமது இஸ்லாமிய சமுதாயம் மற்ற சமுதாயங்களை விட அனைத்து நிலைகளிலும் பலவீனமாகியுள்ளது. நம் மனம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் நிதர்சனம். நமது சமுதாயத்தின் இந்த பலவீனத்தை பலப்படுத்துவது அவசியம். பலப்படுத்த வேண்டியது நாம் ஒவ்வொருவருடைய பொறுப்பாகும். இத்தகைய பின்தங்கிய நிலையிலும் நம் சமுதாயத்தில் ஒரு பிரிவினரை அறிவிலும், ஆற்றலிலும், கல்வியிலும், செல்வத்திலும், நேரத்திலும் இறைவன் பலமாக்கியுள்ளான். இறைவன் அவர்களை பலமாக்கியதற்கான காரணம் பலவீனமானவர்களை மேம்படுத்துவதற்காகத்தான். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு கிடைக்கும் உதவியும் வெற்றியும் வாழ்வாதாரமும் உங்களிடையே உள்ள பலவீனமான ஏழை தாழ்ந்த நிலை மக்களால் அல்லாமல் வேறு எதனால் கிடைக்கிறது? நீங்கள் உங்களுக்கு வழங்கிய அறிவு, ஆற்றல், கல்வி, செல்வம், நேரம் ஆகியவற்றை பலவீனமானவர்களை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்தினால் மட்டுமே உங்களுக்கு இறைவன் கொடுத்ததை நம் அடுத்த தலைமுறையினருக்கு பாதுகாத்து கொண்டு செல்ல முடியும். பலவீனமானவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி ஈர் உலகிலும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். நம் சமுதாயத்தின் இத்தகைய நிலைமையை மாற்ற நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் வழங்கிய அருட்கொடைகளான அறிவு, ஆற்றல், கல்வி, செல்வம், நேரம் ஆகியவற்றிலிருந்து நாம் என்ன பங்களிக்கப் போகிறோம் என்பதை நம் உள்ளத்தில் இன்றே உறுதி கொள்வோம். இன்று நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்திற்கான சிந்தனை இறைவன் நம் சமுதாயத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வித்தாக அமையும்.
இதன் அடிப்படையில் கடந்த 2007ஆம் ஆண்டு ஐக்கிய நலக் கூட்டமைப்பு வழிகாட்டி மையமாக உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதற்கான முக்கியமான குறிக்கோள் அடியானை அல்லாஹுடன் நினைப்பதாகும். அடியானை அல்லாஹுடன் நினைப்பது என்றால் நமது கண்ணியத்திற்கும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு மஸ்ஜிதுன் நபவியை மக்கள் தொழுவதற்கான இடமாக மட்டுமல்லாமல் எந்த ஒரு பிரச்சனைக்கும் மஸ்ஜிதுன் நபவிக்கு சென்றால் தீர்வு கிடைப்பதற்கான ஒரு பல்துறை சார்ந்த வழிகாட்டி மையமாக பயன்படுத்தினார்களோ அதேபோல் இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களும் மஸ்ஜிதுன் நபவி போல வழிகாட்டி மையமாக திகழ வேண்டும் என்பதாகும். அதன் அடிப்படையில் ஐக்கிய நல கூட்டமைப்பு கட்டமைத்த ஒரு திட்டம்தான் நமது ஊர் நமது பொறுப்பு. இத்திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மஹல்லா நிர்வாகமும் அவர்களுடைய மஹல்லாவை ஒருங்கிணைந்த நிலைத்த வளர்ச்சியான மஹல்லாவாக மேம்படுத்துவதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பதாகும். இதன் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டு தமிழகத்தில் ராமநாதபுரம், திருநெல்வேலி, மதுரை, ராணிப்பேட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அந்த மாவட்டங்களில் உள்ள மஹல்லாக்களில் நமது ஊர் நமது பொறுப்பு திட்டத்தினை செயல்படுத்தி முன்மாதிரி மஹல்லாவாக மாற்ற முயற்சி செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் மாவட்ட வாரியாக முதலில் மாவட்ட மஹல்லா வளர்ச்சியும் மேம்பாடும் என்ற தலைப்பில் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதில் அந்த மாவட்டத்தில் உள்ள மஹல்லாக்களுக்கு நமது ஊர் நமது பொறுப்பு திட்டத்தின் நோக்கம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இரண்டாவதாக இந்த திட்டத்தினை செயல்படுத்த முன்வரும் மஹல்லாக்களில் மஹல்லா வாரியாக மஹல்லா வளர்ச்சியும் மேம்பாடும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. தங்கள் மஹல்லாக்களை முன்மாதிரி மஹல்லாவாக மாற்ற ஆர்வமுள்ள நபர்களை கொண்டு மஹல்லா மேம்பாட்டு குழு அமைக்கப்பட்டது. மூன்றாவதாக மஹல்லா மேம்பாட்டு குழுக்கள் அமைக்கப்பட்டவுடன் அந்த மஹல்லாவில் நமது ஊர் நமது பொறுப்பு திட்டம் மூலம் மஹல்லா மேம்பாட்டிற்கான அலுவலகம் அமைத்தல் மற்றும் ஒரு அலுவலரை நியமித்தல் என்ற வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. நான்காவதாக மஹல்லா மேம்பாட்டு குழுக்களுக்கு அன்வோ தலைமையகத்தில் கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, அரசு நலத்திட்டங்கள், சமூக நலன் போன்ற துறை சார்ந்த வழிகாட்டுதல்கள் அளிக்கப்பட்டது. ஐந்தாவதாக பயிற்சி அளிக்கப்பட்ட மேம்பாட்டு குழுக்கள் தங்கள் மஹல்லாக்களில் 5 துறை சார்ந்த குழுக்களாக பிரிந்து பணிகளை செயல்படுத்த வேண்டும் என்று கூறப்பட்டது. பிறகு மாதத்திற்கு 2 முறை மஹல்லா ஆலோசனை கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. ஆறாவதாக அந்த மஹல்லாவின் மக்களின் நிலை குறித்தான தகவல்களை மஹல்லா தகவல் அறிக்கையாக அந்த மஹல்லா மேம்பாட்டு குழுக்கள் எடுக்க முடிவு செய்யப்பட்டது. ஏழாவதாக அந்த மஹல்லா தகவல் அறிக்கையின்படி அங்கு உழைப்பு செய்து அந்த மஹல்லாவை ஒரு முன்மாதிரி மஹல்லாவாக மாற்ற முயற்சி செய்யப்பட்டது. மேற்கூறிய திட்டம் மற்றும் செயலாக்கத்தினை நடைமுறைப்படுத்திய 5 மாவட்டங்களில் அன்வோ வழிகாட்டுதலில் ஜமாத் நிர்வாகம் மற்றும் மஹல்லா மேம்பாட்டு குழுக்கள் மூலம் நமது ஊர் நமது பொறுப்பு திட்டத்தின் கீழ் மஹல்லா வளர்ச்சிக்காக நம் மாவட்ட வாரியாக செயல்படுத்திய செயல் திட்டங்களில் முதலாவதாக டெல்டா மாவட்டங்களில் கும்பகோணத்தில் பாபுராஜபுரம், வல்லம், மேலக்காவேரி, நாச்சியார் கோயில், அம்மாப்பட்டினம் மஹல்லாக்களை முன்மாதிரி மஹல்லாவாக மாற்ற முயற்சி செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் முதலாவதாக பயிற்சியுடன் கூடிய வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் முகாம் வல்லம் மற்றும் மேலக்காவிரி மஹல்லாக்களில் நடத்தப்பட்டு 75 மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புக்கான வழிகாட்டுதல் வழங்கப்பட்டது. இரண்டாவதாக சுகப்பிரசவ முன்னெடுப்புக்காக வல்லம், சுவாமிமலை, ஆவூர் மஹல்லாக்களை சுற்றியுள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு உபகரணங்கள் நமது ஊர் நமது பொறுப்பு திட்டத்தின் அடிப்படையில் உள்ளூர் ஜமாத் நிர்வாகிகள் மற்றும் மஹல்லா மேம்பாட்டு குழுக்கள் மூலம் வழங்கப்பட்டது. மூன்றாவதாக மக்களின் மருத்துவ மேம்பாட்டிற்கான முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு வழிகாட்டுதல் முகாம் கூனஞ்சேரி, பாபுராஜபுரம், மேலக்காவேரி, சுவாமிமலை மற்றும் வல்லம் மஹல்லாக்களில் உள்ளூர் அமைப்புகள் மற்றும் மஹல்லா மேம்பாட்டு குழுக்கள் மூலம் நடத்தப்பட்டு 750 மக்களுக்கு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டது. நான்காவதாக வல்லத்தில் பெண்களுக்கான மருத்துவ விழிப்புணர்வு முகாம் மற்றும் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. இந்த முகாமின் மூலம் 150 மக்கள் பயனடைந்தார்கள். ஐந்தாவதாக மஹல்லா வாரியாக நலிவடைந்த மற்றும் பின்தங்கிய நிலையில் உள்ள தொழில்களை மேம்படுத்துவதற்காக 3 நபர்களுக்கு உதவிகள் நமது ஊர் நமது பொறுப்பின் திட்டத்தின் அடிப்படையில் ஜமாத் நிர்வாகிகள் மற்றும் மஹல்லா மேம்பாட்டு குழுக்கள் மூலம் வழங்கப்பட்டது. இரண்டாவது மாவட்டமாக ராமநாதபுரத்தில் தத்தங்குடி, தெற்கு தரவை, பாரதி நகர், ஆனந்தூர், நம்புதாழை, ஏர்வாடி, சிக்கல் மற்றும் வழுதூர் ஆகிய மஹல்லாக்களை முன்மாதிரி மஹல்லாக்களாக மாற்ற முயற்சி செய்யப்பட்டது.
அதன் அடிப்படையில் பயிற்சியுடன் கூடிய வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் முகாம் தொண்டி மற்றும் பாரதி நகர் மஹல்லாக்களில் நடத்தப்பட்டு 80 மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புக்கான வழிகாட்டுதல் வழங்கப்பட்டது. இரண்டாவதாக சுகப்பிரசவ முன்னெடுப்புக்காக எஸ்பி பட்டினம் மற்றும் உத்திரகோசமங்கை மஹல்லாக்களை சுற்றியுள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு உபகரணங்கள் நமது ஊர் நமது பொறுப்பு திட்டத்தின் அடிப்படையில் உள்ளூர் ஜமாத் நிர்வாகிகள் மற்றும் மஹல்லா மேம்பாட்டு குழுக்கள் மூலம் வழங்கப்பட்டது. மூன்றாவதாக மக்களின் மருத்துவ மேம்பாட்டிற்கான முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு வழிகாட்டுதல் முகாம் பாரதி நகர் மஹல்லாவில் உள்ளூர் அமைப்புகள் மற்றும் மஹல்லா மேம்பாட்டு குழுக்கள் மூலம் நடத்தப்பட்டு 112 மக்களுக்கு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டது. நான்காவதாக தத்தங்குடி மஹல்லாவில் பெண்களின் சுகாதார முன்னெடுப்பிற்காக கழிவறை இல்லா 12 குடும்பங்களுக்கு நமது ஊர் நமது பொறுப்பு திட்டத்தின் அடிப்படையில் உள்ளூர் தனவந்தர்களின் மூலம் கழிவறை கட்டுவதற்கான வேலைகள் நடைபெற்று வருகின்றன. ஐந்தாவதாக வாலிநோக்கம் மஹல்லாவில் வீடு இல்லாமல் சிரமப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு நமது ஊர் நமது பொறுப்பு திட்டத்தின் அடிப்படையில் உள்ளூர் தனவந்தர்களின் மூலம் வீடு கட்டி கொடுக்கப்பட்டது. ஆறாவதாக மாணவர்கள் எங்கு படிக்கலாம், என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம் என்பது குறித்தான கல்வி வழிகாட்டுதல் முகாம் வழுதூரிலும் சித்தாரக்கோட்டை முகமதியா பள்ளியிலும் நடத்தப்பட்டு 300 மாணவர்களுக்கான கல்வி வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டன. ஏழாவதாக மஹல்லா வாரியாக நலிவடைந்த மற்றும் பின்தங்கிய நிலையில் உள்ள தொழில்களை மேம்படுத்துவதற்காக 10 நபர்களுக்கு உதவிகள் நமது ஊர் நமது பொறுப்பு திட்டத்தின் அடிப்படையில் ஜமாத் நிர்வாகிகள் மற்றும் மஹல்லா மேம்பாட்டு குழுக்கள் மூலம் வழங்கப்பட்டது. மூன்றாவது மாவட்டமாக ராணிப்பேட்டையில் முள்ளிப்பாளையம், கல்மேல்குப்பம், ஷாபித் அலிஷா நகர், அன்வதிர்கான்பேட்டை ஆகிய மஹல்லாக்களை முன்மாதிரி மஹல்லாக்களாக மாற்ற முயற்சி செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் பயிற்சியுடன் கூடிய வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் முகாம் அன்வதிர்கான்பேட்டை மற்றும் ஹசன்புரா மஹல்லாக்களில் நடத்தப்பட்டு 120 மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புக்கான வழிகாட்டுதல் வழங்கப்பட்டது. இரண்டாவதாக சுகப்பிரசவ முன்னெடுப்புக்காக கல்மேல்குப்பம், அன்வதிர்கான்பேட்டை மஹல்லாக்களை சுற்றியுள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு உபகரணங்கள் நமது ஊர் நமது பொறுப்பு திட்டத்தின் அடிப்படையில் உள்ளூர் ஜமாத் நிர்வாகிகள் மற்றும் மஹல்லா மேம்பாட்டு குழுக்கள் மூலம் வழங்கப்பட்டது. மூன்றாவதாக சிறுபான்மையினர்களுக்கு அரசு வழங்கக்கூடிய நலத்திட்டங்கள் குறித்தான ஒரு வழிகாட்டுதல் முகாம் நடத்தப்பட்டது. நான்காவதாக முள்ளிப்பாளையம் மஹல்லாவில் பெண்களின் சுகாதார முன்னெடுப்பிற்காக கழிவறையில்லா 15 குடும்பங்களுக்கு நமது ஊர் நமது பொறுப்பு திட்டத்தின் அடிப்படையில் உள்ளூர் தனவந்தர்களின் மூலம் கழிவறை கட்டி கொடுக்கப்பட்டது. ஐந்தாவதாக தெருவிளக்குகள் இல்லாமல் சிரமப்பட்ட ஷாபித் அலிஷா நகர் மஹல்லாவிற்கு நமது ஊர் நமது பொறுப்பு திட்டத்தின் அடிப்படையில் உள்ளூர் தனவந்தர்களின் மூலம் தெருவிளக்குகள் அமைத்து தரப்பட்டது. ஆறாவதாக மஹல்லா வாரியாக நலிவடைந்த மற்றும் பின்தங்கிய நிலையில் உள்ள தொழில்களை மேம்படுத்துவதற்காக 10 நபர்களுக்கு உதவிகள் நமது ஊர் நமது பொறுப்பு திட்டத்தின் அடிப்படையில் ஜமாத் நிர்வாகிகள் மற்றும் உள்ளூர் தனவந்தர்களின் மூலம் வழங்கப்பட்டது. நான்காவது மாவட்டமாக மதுரையில் மஹபூப்பாளையம் மற்றும் கொட்டாம்பட்டி மஹல்லாக்களை முன்மாதிரி மஹல்லாக்களாக மாற்ற முயற்சி செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் பயிற்சியுடன் கூடிய வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் முகாம் மஹபூப்பாளையம் மஹல்லாவில் நடத்தப்பட்டது. இந்த முகாம் மூலம் 60 மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புக்கான வழிகாட்டுதல் வழங்கப்பட்டது. இரண்டாவதாக மக்களின் மருத்துவ மேம்பாட்டிற்கான முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு வழிகாட்டுதல் முகாம் கொட்டாம்பட்டி, கருங்காலக்குடி மஹல்லாக்களில் உள்ளூர் அமைப்புகள் மற்றும் மஹல்லா மேம்பாட்டு குழுக்கள் மூலம் நடத்தப்பட்டு 400 மக்களுக்கு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டது. ஐந்தாவது மாவட்டமாக திருநெல்வேலியில் அம்பாசமுத்திரம், விகேபுரம், ஃபாத்திமா நகர் மஹல்லாக்களை முன்மாதிரி மஹல்லாக்களாக மாற்ற முயற்சி செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் மஹல்லா மேம்பாட்டு குழுக்கள் அமைக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. நாம் தொடங்கிய இந்த மேம்பாட்டிற்கான வழிகாட்டுதல்கள் மற்றும் முயற்சிகளை தொடர்ந்து உறுதியாகவும் ஒருங்கிணைந்தும் ஒற்றுமையுடனும் நேர்மையுடனும் பொறுப்புணர்வுடனும் செயல்பட்டால் அல்லாஹ்வின் அருளும் உதவியும் நிச்சயம் நமக்குண்டாகும். நாம் நம்மை சீர் செய்து விடாமுயற்சியுடன் மனத்தூய்மை, இறையச்சம், கவலை, ஒழுங்குபடுத்துதல் போன்ற பண்புகளின் அடிப்படையில் தொடர்ந்து செயல்பட்டால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு பள்ளிவாசல்களும் மஸ்ஜிதுன் நபவி போல பல்துறை சார்ந்த வழிகாட்டி மையமாக மாறும். ஏக இறைவன் நமது மஹல்லாக்களை முன்மாதிரி மஹல்லாக்களாகவும் நமது சமுதாயத்தை உலகிற்கே முன்மாதிரி சமுதாயமாகவும் உருவாக்குவானாக. நமது அனைவரையும் இத்தகைய மாற்றத்தில் பங்கெடுக்கச் செய்து ஈருலக பயன்களையும் பெற்றிட அருள்பாவிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.